அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல சிம்பிளா வெங்காயத்தை வச்சு நம்ம வெங்காய பஜ்ஜி தான் செய்ய போறோம். எங்க வீட்டு ஸ்டைல்ல. வாங்க எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு 3/4 கிலோ அளவு வெங்காயம் எடுத்திருக்கோம். வெங்காயத்தை நம்ம நல்லா ரொம்பவும் மெலிசாவும் ரொம்பவும் மொத்தமாவும் வெட்டக்கூடாது. கரெக்டா கொஞ்சம் மொத்தமா அந்த மாதிரி நம்ம வெட்டணும். நீங்க பாருங்க, இந்த மாதிரி தெரியுதா எந்த அளவுக்கு மொத்தம் இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மொத்தமா இருந்தா போதும். இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஃபுல்லா கட் பண்ணிட்டோம். நல்லா இப்படி கையால பிரஸ் பண்ணி இந்த மாதிரி வெங்காயம் தனித்தனியா இருக்கணும் நம்மளுக்கு. சரிதா? இப்படி நம்ம தனித்தனியா செஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் இதுல கொஞ்சமா நான் கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன் பொடிசா, அதை இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாவை நடுவுல கீறி நான் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா முழு கொத்தமல்லி, கொஞ்சமா மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதுல நம்ம ஒரு 150 கிராம் அளவு கடல மாவு சேர்த்துக்கலாம். கம்மியா இருக்குன்னா நம்ம பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். சரியா? இப்போ இதுல நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம இந்த வெங்காயத்துல இருக்க ஈரப்பதத்திலேயே இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிசையணும். எந்த அளவுக்கு நம்ம பிசைறோமோ அந்த அளவுக்கு இந்த வெங்காயத்துல இருந்து உப்பு சேர்ந்து நல்லா தண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகும் போது அதுல இருக்க மாய்ஸ்டர்லயே இந்த கடல மாவு நம்மளுக்கு ஈரமாயிடும். சரியா? தண்ணி நம்ம சேர்த்து செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. நம்ம சாப்பிடும் போது அதுல ரொம்ப எண்ணெயா இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க, முன்ன எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி நம்ம இதை சேர்க்கும் போது எப்படி நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியா ஆகுதா, எல்லாம் ஒன்னா அப்படி சேரும். ரொம்ப உங்களுக்கு கெட்டியா இருக்கு, வெங்காயத்துல இருந்து நம்மளுக்கு மாய்ஸ்டர் வரல அப்படின்னா லைட்டா நம்ம கையில தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி நம்ம ஊத்தி பிசைஞ்சிடக்கூடாது. லைட்டா கையில நம்ம கொஞ்சம் கை நம்மளுக்கு ஈரமாகுற அளவுக்கு தண்ணி போட்டா போதும். இப்ப பாருங்க, நம்ம அப்படியே பிசைஞ்சிட்டோம். எண்ணெய் இப்ப நம்ம ஒரு கடாயில ஊத்தி வச்சு எண்ணெய் நம்மளுக்கு சூடாகிறதுக்குள்ள இதுல இருந்து நம்மளுக்கு நல்லா தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, நம்ம நல்லா எப்படி ரொட்டிக்கு மாவு பிசைவோமோ சப்பாத்திக்கு அந்த மாதிரி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கை விடாம பிசைஞ்சிட்டே இருந்தோடனே அந்த வெங்காயத்துல இருக்க மாய்ஸ்டர் நல்லா சூப்பரா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜியாவை எடுத்து அழகா இப்படி போடலாம். எப்படி ஒட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸ்சர். இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு எண்ணெயே இழுக்காம நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. வாங்க, இப்போ எண்ணெய் சூடான உடனே இதை நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு வெங்காயம் நம்ம போட்ட உடனே நல்லா மேல வந்துருச்சு அப்படின்னா நல்லா எண்ணெய் சூடா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிள்ளி போடுற மாதிரி சின்ன சின்னதா போடணும். நம்ம ரொம்ப பெருசா சேர்க்க வேண்டாம். எவ்வளவு சின்னதா போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும், நல்லா மொறு மொறுன்னு வரும் நம்மளுக்கு. சரியா? மாதிரி ஒன்னு ஒன்னா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். உருண்டை உருண்டையா பண்ணி போட தேவையில்ல, கொஞ்சம் நம்ம சப்பையாவே போடலாம். அப்பதான் உள்ள நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா கிறிஸ்பா வெந்து வரும் நம்மளுக்கு. அவ்வளவுதான். இப்ப நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுனாலே நல்லாவே வெந்து வந்துடும். அடுத்த சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம
எதெல்லாம் கலர் மாறி இருக்கோ அதை மட்டும் நம்ம திருப்பிக்கலாம். லைட்டா கலர் ஆனதை மட்டும் நம்ம திருப்பி விடுவோம், மற்ற பஜ்ஜியால கைப்படாத மாதிரி. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே போட்டோம் இல்லையா, அதனால இது மட்டும் கலர் மாறிடுச்சு. இப்போ மீதியெல்லாம் ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பலாம். இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ டோட்டலாகவே 2 நிமிஷம் நம்ம வச்சோன்னா ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துடும். இப்படி நொறையா உங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நொரை எல்லாம் அடங்குது அப்படின்னாலே நல்லா நம்மளுக்கு உள்ள வரைக்கும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ சூப்பராக வெங்காயம் பிரிஞ்சு வராமல் நல்லா உருண்டையா சப்பையா எவ்வளோ அழகா நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துட்டு இருக்கு. எண்ணெயும் இல்லை அதிகமாக இழுக்காது. நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கிறிஸ்பாக செஞ்சு சாப்பிடலாம் நம்ம. இப்போ பாருங்க, ஃபுல்லாக நல்லா நம்மளுக்கு நொரை அடங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பஜ்ஜியாவும் நல்லா வெந்துருச்சு. கலர் பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெய் இல்லாம நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா வடியாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம அடுத்த ஈடை போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு ஈடா போட்டு நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா பச்சை மிளகாவை எடுத்து அலசிட்டு சுத்தமா தண்ணி இல்லாம நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில, இந்த பஜ்ஜியா கூட சாப்பிடுறதுக்கு. இது மேல சூடா இருக்கும் போதே இப்படி நம்ம உப்பு போட்டு சுடன்னு இப்படி போட்டு உப்பு நம்ம இதுல போடும்போது டக்குன்னு இந்த உப்பு ஃபுல்லா இந்த மிளகால நல்லா பிடிச்சிக்கும். இந்த மாதிரி உப்பு பிடிச்சு சூப்பரா நல்லா பஜ்ஜியாவோட பாவுல வச்சு நம்ம சாப்பிடும் போது இந்த மிளகா காரமே இல்லாம நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா செம்மையா இருக்கும். வாங்க இப்ப நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான், சூப்பர் ஈஸியா மொறுன்னு நம்மளோட வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.